முத்துவும் விஜயாவும் செய்த முட்டாள்தனத்துக்கு அண்ணாமலை விஜயாவை ஓங்கி ஒரு அறை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜயா, நீ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு ஏதோ என்கிட்ட மன்னிப்பு கேப்ப, நானும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போனேன். ஆனா இப்போ இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ச்சே, உன்னை எல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே விஜயாவோ அங்க அண்ணாமலை கிட்ட, என்னங்க அது வந்து சி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்க விஜயாவை ஓங்கி பலர்னு கண்ணத்திலே ஒரு அறை கொடுக்குறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஃபினான்ஷியர் இருந்துக்கிட்டு, சார் இங்க பாருங்க, உங்களோட டிராமாவெல்லாம் நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க. எனக்கு தேவை இந்த வீடு இல்லனா என்னோட பணம், இது ரெண்டுத்துல எனக்கு ஏதாவது வேணும். என்ன சார், இந்த வீட்டை என்கிட்ட கொடுத்துட்டு காலி பண்ணிக்கிட்டு போறீங்களா? அப்படி இல்லைன்னா 48 லட்சம் ரூபாய் வட்டியோட சேர்த்து முதலமா என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபினான்ஷியர் கேட்க, வேற வழி இல்லாம இங்க முத்து இருந்துக்கிட்டு, சார் நீங்க வந்த முதல்ல நான் உண்மையாலுமே உங்களை தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். ஆனா எங்க வீட்டுல இருக்க இந்த பொறுக்கி நாய் மனோஜ் இப்படி பண்ணுவான்னு நாங்க யாருமே நினைச்சு பார்க்கல சார். அவன் பண்ண தப்புக்காக இப்போ எங்க வீட்டையே நாங்க இழக்கிற நிலைமை வந்துடுச்சு. இந்த வீடு தான் சார் என் அப்பாவோட உயிர் எல்லாமே. தயவு செஞ்சு இந்த வீட்டை எதுவும் நீங்க ஏலம் விட்டுடாதீங்க. இந்த வீட்டுக்கான மொத்த பணத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து அந்த பொறுப்பை ஏத்துக்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, முத்து என்ன அவன் கடன் வாங்குவான், நீ இதை ஏத்துக்கிட்டுப்பியா? இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, ஃபினான்ஷியல் இருந்துக்கிட்டு, அப்போ சரி, இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த அக்ரிமெண்ட்ல இந்த பணத்துக்கு நீங்க எல்லாரும் பொறுப்புன்னு எனக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் சொன்னதும் இங்க அக்ரிமெண்ட்ல அங்க இருந்த முத்து, ரவி, ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முதற்கொண்டு எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுக்க அங்க இருந்த ஃபினான்ஷியரும் சிந்தாமணியும் வெளியே போறாங்க. மறுநாள் ரேகா இங்க ஹைதராபாத் கிளம்புறதுக்காக பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சத்யா கிட்ட, சத்யா நான் உங்கள் மாமா கிட்ட முக்கியமாக பேசிட்டு போனோம், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொன்னதுக்காக அங்கே இருந்த சத்யாவுமே அழைச்சிக்கிட்டு அங்கே முத்து இருக்க கார் ஷெட்டுக்குமே வராங்க. வந்த ரேகாவை அங்கே முத்துவை பார்த்து, அண்ணா நான் கிளம்புறேண்ணா, அன்னைக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். உங்களை நம்பி தான் நான் சத்யாவை இங்கே விட்டுட்டு போகிறேன். நான் திரும்ப வரத்துக்குள்ள சத்யாவோட வீட்டில் இருக்க எல்லாருமே என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் மீனா அங்கே வந்துடுறாங்க. வந்த மீனாவோ ரேகா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், சத்யா இங்கே என்ன நடக்குது சத்யா? நான் தான் சொன்னல நீங்க 2 பேரும் பழகிறத விட்டுடுங்கன்னு. அப்படி இருந்தும் மறுபடியும் எதுக்காக இந்த ரேகா பொண்ணு தேவையில்லாம கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கு? நேத்து கூட உனக்கு தெரியுமா விஷயம்? அங்க சிந்தாமணி ஃபினான்ஷியரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாத வீட்டில் நிறைய பிரச்சனைகள். எனக்கு எப்பவுமே அந்த சிந்தாமணியால தான் எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதனால இந்த ரேகாவை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இங்க பாருங்க, உங்களுக்கும் கடைசியும் முதலுமா சொல்றேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட இங்க வீணா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உடனே அங்க ரேகா இருந்துக்கிட்டு, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க மீனா. என்னது புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபினான்ஷியர் முதற்கொண்டு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ரேகா கிட்ட சொல்ல, ரேகாவுக்கு அதிர்ச்சியாகி, எனக்கு இப்போ தானே புரியுது, கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியர் கூட்டிகிட்டு வந்தது என் அம்மா சிந்தாமணினா. கண்டிப்பாக அவங்க தான் ஏதோ திட்டம் போட்டு உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் நடந்திருக்காங்க. இல்லைண்ணே, நான் ஹைதராபாத்துக்கு போகிறதில்ல, நேராக போய் இப்போவே என் அம்மா கிட்ட எதுக்காக இந்த ஃபினான்ஷியர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்துருக்கேன்னு நான் கேட்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா பேச. உடனே முத்து இருந்துக்கிட்டு, வேண்டாம் ரேகா, இப்போ நீ போய் கேட்டனா கண்டிப்பாக நீ சத்யாவை லவ் பண்ணுற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்தா அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். வேண்டாம், நீ எப்பவும் போல ஹைதராபாத்துக்கு போ, நாங்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லைண்ணே, எனக்கு ஹைதராபாத்தாவது ஒன்றுமாவது. இங்கே பாருங்க, இது என் குடும்பம், என் குடும்பத்துக்கு எதனா ஒன்றுனா நான் கேட்க தான் செய்வேனே, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா ரொம்ப கோவத்தோட அங்கே சிந்தாமணியோட வீட்டுக்கு போக, சிந்தாமணி அங்கே ரேகா வர்றதை பார்த்ததும், வாக்கன்னு, ஆமாம் ஹைதராபாத்துக்கு கிளம்புறதா உங்கள் அப்பா இப்போதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, கொஞ்சம் நீ வாயை மூடுறியா? எதுக்காக சத்யா அவங்க அக்கா மீனா கிட்ட இப்படி போட்டி போட்டுக்கிட்டு அவ கொலை பண்ண முயற்சி பண்ணதும் இல்லாம இப்போ ஃபினான்ஷியர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டையே நீ அபகரிக்க பார்த்துக்கிட்டு இருக்கியா?
எதுக்காக இப்படி பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கேட்க, உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, என்ன கண்ணு பேசுற? ஃபினான்ஷியர் கிட்ட அந்த விஜயாவும் மனோஜும் வந்து கடன் கேட்டிருந்தாங்க. நானும் ஃபினான்ஷியரை கை காட்டி விட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் விஜயாவுக்கு சப்போர்ட்டுக்கு போனதுனால ஃபினான்ஷியர் என்ன கூப்பிட்டாரு, அவ்வளவுதான். நான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஆமா, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்தாமணி கேட்க, எனக்கு எப்படியோ தெரியும். இங்க பாருமா, ஒன்னாலதான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஒழுங்கா நீயே போய் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட அந்த முழு பணத்தையும் கொடுக்குறேன்னு நீயே வாக்கு கொடுத்துட்டு வந்துரு. அப்படி இல்லைனா நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா பேசிக்கிட்டு இருக்க. என்ன கண்ணு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஓ, இதெல்லாம் பேச வைக்கிறது உன்னோட காதலா? அந்த சத்யாவுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி பேச ரேகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன? ஆமா, நீ அந்த சத்யாவை காதலிக்கிற விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். அதனால தான் உன் அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஹைதராபாத்துக்கு பிஸ்னஸ் விஷயமா அனுப்புறதுக்காக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் இது. உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாமல் அந்த சத்யா காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உசுரோட கொன்று போட்டுடுவேன் சொல்லிட்டேன். இந்த சிந்தாமணி யாருன்னு தெரியும்ல? தேவையில்லாத அந்த மீனாவுக்காக என்னோட வழியில நீ குறுக்க வராத, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச, இதை கேட்டதும் அங்க ரேகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ நீ அப்பா கிட்ட முன்னாடியே எங்களோட காதல் விஷயத்த சொல்லி தான் என்னை ஹைதராபாத்துக்கு இங்க இருந்து கடத்தலான்னு பார்த்திருக்கியா? அதை நான் விட மாட்டேன். உன்னை பற்றி முழுசா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த மீனா குடும்பத்தோட வீட்டை நான் மீட்டு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா ரொம்ப கோவத்தோடவே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அக்காவையும் மாமாவையும் அழைச்சிக்கிட்டு அங்கே ஆஃபீஸுக்கு வந்துடு அப்படிங்கிற விஷயத்த இங்கே ரேகா சொல்ல, வேக வேகமாக அங்கே ரேகா எல்லாருமே கிளம்பி அங்கே ரேகாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. போன வேகத்தில் இங்கே ரேகா ரொம்ப கோவத்தோட வர்றதை பார்த்ததும், என்னம்மா உனக்கு எப்போவோ ஃப்ளைட் புக் பண்ணிட்டேனே, இன்னும் ஃப்ளைட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவோட அப்பா கேட்க, போதும்பா, அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நான் சத்யாவை காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே நீங்க என்ன ஹைதராபாத்துக்கு அனுப்பலான்னு திட்டம் போட்டு என்னை அனுப்ப பார்த்துருக்கீங்க. என்னால போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா பேச, என்னம்மா சொல்ற? எதுக்காக போக மாட்டேன்? என்ன அந்த சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கியா? அவன் நல்லவன் கிடையாதுமா. அவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொறுக்கி திருடன். எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த சத்யாவை விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா பேசிக்கிட்டு இருக்க. போதும்பா, நிறுத்துங்க. சத்யாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் ஆரம்பத்துல வேணா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இப்போ திருந்தி ஒரு நல்ல மனுஷனா இருக்கான், நல்லவனா இருக்கான். அது போதாதா? அப்பா, நீங்க என்ன சொன்னீங்க? அம்மா சொல்லிதானே உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். ஆனா அம்மா எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? என்ன சொல்ற ரேகா? ஆமாப்பா, சத்யாவோட அக்கா மீனா இருக்காங்கல்ல, அவங்கள கத்தியால கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கேட்க, தெரியுமா, நான் தான் போய் அவளை ஜாமீனில் இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இப்போ என்ன அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஓ, அப்போ நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. சரிப்பா, அதை விடுங்க. முத்தண்ணா, மீனா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கூப்பிட, அதே நேரம் 3 பேருமே உள்ள வர்றதை பார்த்ததும் இங்க ரேகாவோட அப்பா இருந்துக்கிட்டு, என்ன ரேகா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா கேட்க, இல்லப்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். இதோ இருக்காரே முத்து, இவங்க வீட்டையே ஜப்தி பண்றதுக்காக அம்மா எவனோ ஒரு ஃபினான்ஷியர் கூட சேர்ந்துக்கிட்டு 48 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி கொடுத்து அந்த குடும்பத்தையே ரொம்ப நடுத்தெருவுக்கு கூட்டிட்டு வந்து விடுற வரைக்கும் அந்த அளவுக்கு ஆக்கியிருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, இப்போ அந்த வீட்டுக்கு பணத்தை கொடுக்கலனா இந்த வீட்டை ஏலம் விட்டுடுவேன்னு சொல்லி அம்மாவும் அந்த ஃபினான்ஷியரும் போய் மிரட்டிட்டு வந்திருக்காங்கப்பா. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவோட அப்பா கிட்ட ரேகா சொல்ல அதை கேட்க கேட்க இங்க ரேகாவோட அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக உடனே முத்து இருந்துகிட்டு, சார், ஆமா சார், ரேகா சொல்றதெல்லாம் உண்மைதான். என் அப்பா ரொம்ப வயசானவர் சார். இந்த வயசான காலத்துல ஒரு கடன் சுமையில என் அப்பா இருக்கிறத நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பத்தாவதுக்கு என் பொண்டாட்டி மீனா அவ வழியில போய்கிட்டு இருக்கும்போது அவளை ஆளை வச்சு கொலை பண்ண பார்த்துருக்காங்க சார். இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரேகா இருந்துகிட்டு, அப்பா இங்க பாருங்க, நீங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாவது மீனா குடும்பத்தோட அந்த வீட்டை மறுபடியும் மீட்டு கொடுக்கணும். எப்படி ரேகா, எப்படி என்னால முடியும்? அவ என்ன சொல்ற பேச்ச கேட்கறவளா என்ன? அவ இஷ்டத்துக்கு ஆடுனதுனால தானே அவ வேண்டான்னு சொல்லி நான் விவாகரத்து வாங்கிட்டு தூரம் வந்துட்டேன். இப்போ உன் விஷயம் தெரிய வந்துதான் அவகிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் அவகிட்ட நான் என்னன்னு பேசுறது?
அப்பா இங்க பாருங்கப்பா, எனக்கு தெரியாது, அந்த வீட்டை அம்மா மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிடிவாதமா ரேகா ஒரே முடிவா அங்க ரேகாவோட அப்பா கிட்ட பேச, சரிம்மா, எனக்கு இந்த பத்திர விஷயம் வீடு விஷயம்லாம் சுத்தமா எனக்கு தெரியாது, அவ என்னமோ திருந்தாம இப்படியே தான் இருக்கா போல இருக்கு. நீ கவலைப்படாதீங்க மீனா, கண்டிப்பா உங்க வீடு உங்களுக்கே கிடைக்கும். முத்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவோட அப்பா அங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, சீக்கிரமா நான் சொல்ற ஆபீஸுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்ல சிந்தாமணியும் கிளம்பி நேரா அங்க ரேகாவோட அப்பா ஆபீஸுக்கு வராங்க. வந்த சிந்தாமணியும் வீட்டுக்குள்ள எல்லாருமே இருக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓ, எல்லாருமே இங்கதான் இருக்கீங்க போல இருக்கு. என்னம்மா, நீயே உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு. உங்க அப்பா அதுக்கெல்லாம் சம்மதம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க. சிந்தாமணி, உன்கிட்ட நான் தான் பேசணும்னு கூப்பிட்டேன். ஆமா, மீனாவை பழி வாங்கறதுக்காக கத்தியால கொலை பண்ண முயற்சி பண்ணேன். சரி, ஆமா, எதுக்காக? ஏதோ ஃபினான்ஷியர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஒட்டு மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கறதுக்காக ஏதோ அந்த வீட்டையே ஜப்தி பண்ற அளவுக்கு நீ ஆளாக்கி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரேகாவோட அப்பா பேசிக்கிட்டு இருக்க. ஆமாங்க, இப்போ என்ன, நான் தான் பண்ணேன். எனக்கு அந்த மீனாவை பழி வாங்கணும், அந்த முத்துவை பழி வாங்கணும், அதனால தான் பண்ணேன். கேட்டிங்களாப்பா? நீங்களே கேளுங்க. அவங்க வாயாலேயே அந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்திருக்காங்க. சத்யா மேல வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பயாவது இவங்களை பத்தி புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா பேசிக்கிட்டு இருக்க. வந்த ஆத்திரத்துக்கு ரேகாவோட அப்பாவோ அங்க சிந்தாமணியை பார்த்து ஓங்கி கண்ணத்திலே ஒரு பலர்னு அரை கொடுக்குறாரு. என்னங்க, இப்போ எதுக்காக என்ன அடிச்சிங்க? இங்க பாரு, நீ பேசினதை இத்தனை நாளா நான் ஒத்துக்கிட்டேன். காலையில ஸ்டேஷன்ல பார்த்துருக்கும் போதே உன்னை நான் அங்கேயே அடிச்சிருக்கணும். ஏதோ ஸ்டேஷன் ஆச்சேன்னு பொறுமையா வந்தேன். கடைசியில பார்த்தா ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்கியே. நீ எல்லாம் இன்னும் திருந்தவே இல்லையா? இங்க பாரு, அந்த ஃபினான்ஷியர் கிட்ட நீ தான் அந்த ஒட்டுமொத்த 48 லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டு அவங்களோட வீட்டு டாக்குமெண்ட்டை நீ மீட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைனா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா ரொம்ப கோபத்தோடவே அங்க சிந்தாமணியை அடிச்சு வெளுத்து வாங்குறாரு.